சல்யூட்டா? ஏயா அடிச்சா போதாதா? சொல்லணுமா? பயமுறுத்துறீங்களா ஐயா? ஏன் பிடிச்சி தள்ளுற? ஆமா, இது யாரு புதுசா இருக்கு? புதுசா போலீஸ் வேலைக்கு சேர்ந்திருக்காருங்க. போலீஸ் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு போலீஸ் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுருந்தாரு. அப்படியே எரிஞ்சன்னா இது எங்களுக்கு தெரியாதா? இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்கு முன்னால அவர் எந்த ஸ்டேஷன்ல இருந்தாரு? டிவி ஸ்டேஷன்ல இருந்தாருங்க. டிவி ஸ்டேஷன்ல இவர் என்ன பண்ணாரு? அங்க பாதுகாப்பு இருந்தாருங்க. ஓ அதுவா? சுமதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? அந்த ரவுடி ரங்க இருந்தானே, அவன் ஜெயில இருந்து ஜாவுக்கு வந்துட்டான். கட்சி மாறிட்டானா? ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்துட்டான். ஓ அந்த ஜெஜாவா? யோ 1490 ஏட்டையா. அவர் இன்னைக்கு வரல. ஏயா? ஏயாவா? ஏமா? அவருதான் தூங்கிட்டு இருக்கும்போது எதை கேட்டாலும் கொடுத்துருவார்ல. ஆமா. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் பொண்டாட்டியை எவனோ ஒருத்தன் கேட்டிருக்கான், கொடுத்துட்டாரு. ஐயோ, அப்புறம் இப்ப பொண்டாட்டி எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. ஏன் கொடுப்பானே, ஏன் தேடுவானே? 1000 தான் இருந்தாலும் இந்த சௌத்திரிக்கா மஞ்ச பொண்டாட்டி மாதிரி அமையுமா? என்ன சார், கான்ஸ்டபிள போய் நீங்க கண்ணடிக்கிறீங்க? இது என் சம்சாரம்யா. அப்படியா? நல்ல வேலை சொன்னீங்க. இல்லைன்னா அழகா இருக்காங்களே, அடுத்த வாரமே பொண்ணு கேட்டிருப்பேன். யோ நல்ல வேலை சொன்னையா. இல்லைன்னா என் சம்சாரத்தை நான் எங்க தேடுறது? சுமதி, சுமதி, யோ போய் வேலையை பாருங்களையா. இத பாக்குறத விட என்ன சார் வேலை இருக்கு? இந்த பாரு, மீறி ஏதாவது பேசின அப்புறம் டிவி ஸ்டேஷனுக்கே திருப்பி அனுப்பிச்சிடுவேன். நான் இந்த ஸ்டேஷன்ல இருக்கிறேன். இதே ஸ்டேஷன்ல இரு, ஆனா இங்க இருக்காத, அங்க போ. ஏயா தள்ளி விட்ட? நீங்களே விழுந்துட்டீங்க. வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாத. ஆமா, அந்த ரெட்டை கொலை வழக்கை ஏன் கண்டுபிடிக்கல? நான் கண்டுபிடிக்க முடியாது சார். கான்ஸ்டபிள் நீ தானே கண்டுபிடிக்கணும். இல்ல சார், நான் கான்ஸ்டபிள் இல்ல, கார்பரேஷன்ல குப்பை ஓட்டுறேன். ஏயா 1/2 மைல் தூரம் உன் கூடவே பேசிட்டு வர்றேன், இது ஏன் முதல்ல சொல்லல? எங்க சார் சொல்ல விட்டீங்க? அப்புறம் ஏயா என் கூட வந்த? இல்ல தீபாவளி ஆனா கேட்கலான்னு வந்தேன். போயா, விட்டா பொங்கல் வரைக்கும் என்ன கேட்பானுங்க போல இருக்கு. பாப்பா ஏன் முக்கி முக்கி அழுவுது? சுமதி, என்னங்கடா இது? இந்த பொண்ணோட வாழ்க்கை சொல்லுமா? என் வாழ்க்கை கேள்விக்குறியா ஆயிடுச்சு. முட்டை ஆயிடுச்சா? அது இல்லங்க, கேள்விக்குறியா ஆயிடுச்சுன்னு அபிநயத்துல சொல்லுது. அபிநயமா? பாப்பாவுக்கு தொழில் என்ன, நடனமா? ஆமாங்க, நான் குச்சிப்பிடி நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஒருத்த கற்பழிச்சிட்டாங்க. குச்சிப்புடியிலேவா? ஆமாங்க. கற்பழிச்சது யாரு? மிருதங்க வாசிக்கிறவரு. எதையுமே ஆடாம சொல்ல முடியாதா? என்னால ஆடிக்கிட்டு தாங்க பேச முடியும். உள்நாட்டு குழப்பம், கவலையே படாதம்மா, உள்ள போய் தனியா பேசலாம். வா. அது எப்படி நீ குச்சிப்புடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆளு மிருதங்கத்தை வச்சுட்டு வந்து அந்த இதுல ரொம்ப கஷ்டமாச்சு. சார், ஆமா, இந்த குச்சிப்புடி டான்ஸ்னா குச்சியை கையில வச்சுக்கிட்டே ஆடுவாங்களா? சார் சும்மாரியா, இங்க குச்சி குழப்பம் பெருங்குழப்பமா இருக்கு. அப்புறம் சார், நான் தலையோட வந்திருக்கேன் சார். தலை வேற தொட்டானா? சார் கையோட கொண்டு வந்திருக்கேன் சார். ஐயோ, கைய வேற பிடிச்சானா? சார் 2 காலையும் வெட்டி இருக்கேன் சார். என்னது, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க ஆம்பளை குரல்ல பேசிக்கிட்டே இருக்க. பேசினது நான் இல்ல சார், அவரு. அவரா? மிருதங்க வித்துவானே வந்துட்டாரா? என்னய்யா? சார், நான் ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன் சார். கொலை பண்ணிட்டு இல்ல, சும்மா இருக்க வேண்டியதானே? நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். போயா. சார், அந்த லாக்அப் சாவியாவது கொடுங்க சார். இந்த 3ஆம் நம்பர் சாவி தான் லாக்அப் சாவி. போயா. புரியாத பசங்க. எவ்வளவு முக்கியம்? கொலையா முக்கியம்? கதையில பெரிய குழப்பமே வந்துருச்சியா. மிருதங்க வித்துவான் என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமா? மாவை தின்னுட்டாரா இல்ல அப்படியே வச்சு வாசிட்டாரா? சில நேரங்கள் அப்படி தடுமாறிடுவேன். நான் யாரு, எத்தனை கேஸ பிடிச்சிருக்கேன், எத்தனை லைசன்ஸ் இல்லாத நாயை பிடிச்சிருக்கேன். அதையும் பிடிச்சேன், அது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லையே. எப்படியோ பிடிச்சனா இல்லையா? ஹலோ, எஸ். என்னது, கொலைய பண்ணிட்டு ஒருத்தன் தலையோட வர்றானா? வரட்டுமே, நானா பயப்படுவேன்? இது மாதிரி 1000 தலைய பார்த்திருக்கேன். வா கத்தியா, சுண்டல் வியாபாரமா பண்றேனே. எனக்கு சுண்டல்னா ரொம்ப பிடிக்கும். இன்னும் சம்பளம் எனக்கு போடல, பையில காசு இல்ல. உன்னை என்னடா அந்த பக்கம் ஆளே காணோம்? ஊருக்கு போயிருந்தா சொல்லிடா, ஒர்க் அவுட் ஆகுது. ஆமா, உங்க ஊர்லயும் சூரியன் கிழக்கதான் உதிக்குதுங்கிறாங்களே, நெசமாவா? நெசம்தான், கொஞ்சம் புரிங்க. பிடிக்கிறேன். என்னடா பண்ணுது? அரைக்குது. சரி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்காக நான் எவ்வளவு நேரம்னாலும் பிடிச்சிக்கிட்டே நிப்பேன். தைரியமா இருடா. அந்த பக்கம் திரும்பி சொல்லிடா.
ஏய், சொரிஞ்சது போதும். சுண்டல் வியாபாரத்தை கவனி. ஐயா நீலா அது போதும். நடந்து வரணும், நான் ஓட வேண்டாம். ஐயா, தப்பிச்சிட்டேன். அப்பா, ஒத்துழைச்சி வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி ஓடி வர வேண்டியிருக்கு. நான் தடுக்கி விழுந்திருக்கேன். கீழ்மட்டத்துல எதையுமே பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கான். அம்மா. ஏங்க என்னங்க? நீங்க இந்த பார்க்ல தானே வேலை செய்றீங்க? ஆமாங்க. ஏதோ வயலு வாழ்வுல கேள்வி கேட்ட மாதிரி கேக்குறீங்க. அதுக்கு இல்லைங்க, உடம்புல பட்டு அரிக்கிற மாதிரி செடி எதுவும் இல்லீங்களே? எவன் சொன்னா? அப்படி எதுவும் கிடையாது. இவனுக்கு செடியே பரவாயில்ல போல இருக்கு. இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது. தைரியமானுங்க. குபி, கீரையா ஆடு மேய்தா? இந்த வர்றேன். ஹலோ, மேஜர் சந்திரகாந்த் இருக்காரா? மேஜர் தான் பேசுறேன். மேஜர் ஸ்பீக்கிங். இப்போ உங்க குழந்தை எங்க கிட்ட தான் இருக்கு. என்னடா கேனத்தனமா சிரிக்கிறான்? நீ கடத்திட்டு போனது என் குழந்தை இல்ல. இஸ் நாட் மை சைல்டு. இருந்தாலும் குழந்தை தான். உனக்கு என்ன வேணும்? வாட் யூ வாண்ட்? டேய், என்ன வேணும்னு கேக்குறான். எவ்வளவு கேக்கலாம்? அப்படியா? நம்ம கேட்க போற பணத்துல நம்ம 2 பேரும் லைஃப்லயே செட்டில் ஆயிரணும். எவ்வளவு கேக்கலாம்? கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஒரு குத்து மதிப்பா கேளுப்பா. 5000 ரூபாய் வேணும். 5000? யூ மீன் 4000? எஸ், ஆமா. எங்க வேர்? எப்ப when? எப்படி how? பணத்தை கொடுக்கணும். கண்மணி பூங்கால இருக்க நீச்சல் குளத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துல பணத்தோட வரணும். யூ மீன் 1 hour? நான் எப்படி உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அங்க வந்து ஓஹோஹோன்னு குரல் கொடுங்க. நாங்களும் ஓஹோஹோன்னு குரல் கொடுப்போம். குழந்தையும் பெட்டியும் கை மாத்திக்கலாம். ஆனா போலீஸ்க்கு மட்டும் தகவல் தெரிய வந்தது என்ன பண்ணுவ? எங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். குழந்தை கையில இருக்கிற நகத்தை வெட்டிடுவோம், அழுக்கோட சேர்த்து. அவன் நகத்தை வெட்டிடாதீங்க. அவன் விரல நகை சுத்தி எலுமிச்சம்பழம் இருந்தா சொருவி வைங்க. நான் பணத்தோட வரேன். எஸ், ஐ வில் கம் வித் மணி. இந்த மேஜர் சந்திரகாந்த் எவ்வளவோ போர்க்களத்துல சப்பாத்தி சுட்டவன். என்னையே மிரட்டுறீங்களாடா? பணம் டிரையர்ல தானே இருக்கு. 2000, 3000, 4000, இன்னொரு 1000 ரூபாய் கேட்டானுங்க. என்ன குறைஞ்சா விட போகுது? பணம் போய் கைக்கு சேர்ந்தாலும் நீங்க அனுபவிக்க விட போறீங்க. மேஜர் தாண்டா. இது என்ன மணிகுண்டு? ஐ மீன் டைம் பாம். இப்ப மணி 2ஆவது. இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க வெடிச்சு சுண்ணாம்பா போறீங்கடா. அது நினைச்சா பரிதாபமா இருக்கு. வந்துட்டான். மேஜர் சந்திரகாந்த் நீங்க தானா? எஸ், ஆமா, ஐ எம். நான் தான். ஓகே, சரி. ஏய், ஒரு முடிவுக்கு வருவோமா? நாங்களே வர்றோம். ஒரு மாஜி மிலிட்டரி ஆபீசர்ட்ட நீங்க பிளாக்மெயில் பண்றீங்கன்னா உங்க திறமையை நான் பாராட்டுறேன். எஸ், ஐ அப்ரிஷியேட் யூ. Thank you, thank you. அந்த ஒரு நாள் லாங் ago. So long ago. கொஞ்சம் சும்மா இருக்கறியா? ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கல, கொஞ்சம் சீரியஸா கேளு. சரி சரி. லாங் ago. ஆர்மில நான் தப்பா சுட்டுட்டேன்னு ஒரே காரணத்துக்காக என்ன ஆர்மில இருந்து தூக்கிட்டானுங்க. யார தப்பா சுட்டீங்க? கமாண்டருக்கு சப்பாத்தி சுடும் போது ஒரு பக்கம் சுட்டும் ஒரு பக்கம் மாவும் வச்சிட்டேன். அதுக்காக என்ன ஆர்மில இருந்து தூக்கிட்டானுங்க. மனிதனின் மறுபக்கம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சப்பாத்தியின் மறுபக்கம் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். கொஞ்சம் கையெடுக்கிறீங்களா? ஆமா, 5000 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய பெட்டியா? ஆமா, எல்லாம் 10 ரூபா நோட்டு. ஓ, தட்ஸ் ரைட். எஸ், சீக்கிரம் பெட்டி வாங்கிட்டு குழந்தைய கொடுங்க. வீட்ல போய் சப்பாத்தி சுடணும். பெட்டியை கொடுங்க, அனுப்புடா. ஆடி சமத்து குட்டி. அஜ்மிலிகா வரவா. சரியான இழுச்சவா இல்ல? ஏன் குரு, பணம் கரெக்டா வச்சிருப்பானா? மடையா, அவன் ஆர்மி ஆபீசர்ரா. உள்ள எல்லாம் கரெக்டா இருக்கும், ஏமாத்தவே மாட்டான். குரு, வாழ்க்கையில எதை வேணாலும் அடக்கலாம், ஒன்ன தவிர. கோவத்தை தானே சொல்ற? இல்ல, இதுக்கு எவ்வளவுப்பா?
என்ன கத்திரிக்காய் வியாபாரம் பண்ற விலை கேக்குற? யோ இதுக்கு அளவு இதுக்கு 10 பைசா, இதுக்கு 20 பைசா. அதுக்கு போயிட்டு வந்து தந்துடுறோம். போயிட்டு வந்து கொடுத்துடணும். குரு நான் முன்னாடி போறேன். எனக்கு ரொம்ப அவசரம்டா. அதுக்கு மேல எனக்கு அவசரம். 2 பேருமே போங்களப்பா. அதுக்கு இல்ல இந்த பெட்டி நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வந்து சில்லறைய மட்டும் கொடுத்துருக்கண்ணா. ஓ அக்கு சொன்னே பெட்டியை பத்திரமா பாத்துக்கிறீங்கல்ல? அடடா பாத்துக்கிறேன்பா. அவசரம்னு சொன்னியே போ. ஏங்க பெட்டியை பத்திரமா பாத்துவீங்கல்ல? அட என்னையா உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. பத்திரமா பாத்துக்கிறேன்பா. ச்சே. என்ன சுகம். என்னது? ஐயோ வா போயிடலாம். ஏய் சப்பாத்தி நம்மள ஏமாத்திட்டான். பெட்டி மாதிரி வெடிச்சிருக்கு. சில்லறை கொடுத்துட்டு போப்பா கண்ணா. ஓடிடலாம். வணக்கம் சார். அடடடடட. வாயா நிலா தலையா. பேரிச்சம்பளம் பெரியசாமி எங்க ஒரு மாசமா ஆளையே காணா? சகாரா பாலைவனம் போயிருந்தேன். பேரிச்சம்பளம் வாங்குறதுக்கா? ஆமா, ஹோல்சேல்ல வாங்கினா சீப்பா இருக்கு மட்டும் தான். அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, போன வருஷம் சகாரா பாலைவனம் போயிருந்த போது 3 ஓட்டம் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் போன போது 300 ஓட்டம் இருந்துச்சு. எப்படி? குட்டி போட்டிருக்கோம். குட்டி போட்டதா எப்படின்னு எல்லாரும் மாதிரி தான். அதுக்கும் காரணம் இருக்கு. என்ன அது ஊர்கா பாட்டலா? லேகியம். இந்த லேகியத்தை சாப்பிட்ட ஒவ்வொரு ஒட்டகமும் 9 குட்டி போட்டுச்சுன்னா மனுஷன் சாப்பிட்டா என்ன ஆகும்? இத கேள்விப்பட்ட உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். இத சாப்பிட்டா நான் ஒட்டா குட்டி போட்டுவேன் ஐயா. இல்ல, உணர்ச்சி பொங்கும், இளம ஊஞ்சலாடும், கையை பேசுவீங்க, காலை பேசுவீங்க, என்ன பண்றேனே உங்களுக்கு தெரியாது. என்ன வேலை? 56 ரூபா கேட்டு வச்சேன். பணம் கொடுக்க போறது இல்ல. ஆஹா, இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். இன்னைக்குன்னு பார்த்து கொண்டு வந்திருக்கே. ரொம்ப நன்றி பெரியசாமி. என்னய்யா? வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த லேகியத்தை சாப்பிட்டேன். லலிதா அது யாரு? என் முதல் சம்சாரம். பத்மினி இது யாரு? என் 2வது சம்சாரம். ராகினி இது யாருயா? அது என் 3வது சம்சாரம். சுமதி இது என் சம்சாரம். அவதான் என் 4வது சம்சாரம். ஐயா போயிரியா, போயிரு. இருந்துகிட்டு இம்சை பண்ணாத. சின்ன விஷயம். என்ன? வாசம் வரைக்கும் என்ன கை தாங்களா கொண்டு விட்டுறீங்களா? இத தின்னு விட்டு நடக்கவே முடியல. உனக்கு 4 சம்சாரம். டேய் பின்னீர் பின்னே. டேய் விட்டா எனக்கே சேலை கட்டி முதல்ல கொண்டாடிடுவா போல இருக்கே. போடா. டேய் சொன்னா கேளு, உதற கிழிச்சிருவோம் போல இருக்கே. இங்க பாரு, இது குருடனா நடிக்கிறது, குழந்தைய கடத்துறது இதெல்லாம் ஒத்து வராது. அடிச்சா பெரிய லெவல்ல அடிக்கணும். வாழ்வா சாவான்னு பாத்துறது. கிடைச்சா ராஜயோகம், மாட்டோம்னா ஜெயிலையாவது 3 வேளை சாப்பாடு. என்ன சொல்ற? குரு நான் வேணா ஐடியா சொல்லட்டுமா? வாயை திறந்து ஏதாவது ஐடியா சொன்ன உன்னை கொன்னே போடுவேன். குரு என்னை ரொம்ப நோகடிச்சிட்டீங்க. புண்பட்ட மனசே சுண்டல் சாப்பிட்டு ஆட்டுறேன். டேய் பொடியா இங்க வாடா. சுண்டல் கொடு. பழைய வாக்கு இன்னும் கொடுக்கல. பழைய வாக்கி எவ்வளோடா? 10 ரூபா. கொஞ்சம் குறையுதாடா. எவ்வளவு குறையுது? 9 ரூபா 50 பைசா குறையுது. பொடியா இன்னைக்கு பேங்க் லீவு, நாளைக்கு எடுத்து கொடுத்துறேன். தேங்க இன்னும் பின்ன தேங்க பாத்துக்கா. குரு சுண்டல் விக்கிற கிண்டல பாத்தீங்களா? உண்மையை தரடா சொல்றான். உங்களை எல்லாம் பேங்க்ல நுழைய விட மாட்டாங்க. ஏய் நாங்க நினைச்சா பேங்கே சூறையாடிடுவோம்டா. திருப்பிங்க ஒழுங்கா பிப்பர் அடிக்க துப்பு இல்ல, பேங்க்ல கொள்ளை அடிக்கிறாங்களாம். இதெல்லாம் பகல் கனவு மச்சு. மச்சியா இவனுக்கு ஒரு அக்கா இருக்கா சொல்லவே இல்லையே. அலையாதடா எட்டாது. இப்ப நம்ம ஒரு பேங்க சூறையாடுறோம். நீ அந்த பக்கமா போய் ஒரு பேங்க தேடு, நான் இந்த பக்கமா போய் ஒரு பேங்க தேடுறேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். இந்த டிவி ஒண்ணு என் கையில கொடுத்தாலும் கொடுத்தான், நான் இதை தூக்கிட்டு ரோடு அலைஞ்சுட்டு இருக்கேன். ஏன் எதுக்கு அலையணும்? பேசாம உங்க வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே? வீடா இருந்தா வச்சுக்கலாம், ஆனா மொத்த ரூம் சைஸே இவ்வளவுதான். அதுக்குள்ள எப்படி வச்சுக்கிறது? அப்ப போர்ட்டபிள் டிவி தான் உங்க ரூமுக்கு. சரியா சொல்ல. ஆமா, இது என்ன இவ்வளவு பெரிய பெட்டி? உள்ள 2 டிவி இருக்குதா? ஒரே டிவி தான், 100 இன்ச்சாக்கும். பேசாம இந்த டிவி இங்கே இருக்கட்டும். சார் என்ன சார் இது, பேங்க்ல போய் டிவி எல்லாம் வச்சுக்கிறேன்னு சொல்றல? ஏன் இருக்கக்கூடாது சார்? ஏன் சார் எங்க கிட்ட நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்க, இந்த டிவி இருக்கிறது என்ன பெரிய சமாச்சாரம்? இல்ல வேணாம் சார், எங்களால உங்களுக்கு பிரச்சனை வேணாம். இந்த டிவி இங்கே இருக்கட்டும். பரவாயில்ல சார், நான் எடுத்து ரோடோட சுத்துறேன் சார். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க ரொம்ப பிடிக்காத பிடிக்கிறீங்க. ஐயோ உங்களுக்கு இருந்தா ரொம்ப அன்பு. தங்கமான மனுஷன் சார். ஒரு கரும்பீடி கிடைக்குமா? பிடியா? என்ன சிகரெட் இது? நான் கேட்டது லண்டன் கரும்பீடியாக்கும். பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 5 lakhs எங்க பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க. ஆமா. சோ யூ ஷுட் கோ த்ரூ அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இத படிச்சு பாருங்க முதல்ல. என்ன சொன்ன? படிக்கணுமா? ஆமா, இதுல என்ன எழுதி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
படிக்க தெரியாதா? பிரெஞ்சிலே படிச்சுட்டோம்னா இங்கிலீஷ் வர்றதில்ல, அதுதான். ஆமா ஆமா, பிரெஞ்சு வேற இங்கிலீஷ் வேற தான். நான் சொன்னேன் போகோ. அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க 5 lakhs இப்போ டெபாசிட் பண்றீங்க. ஆமா. ஒரு தம் தானே நான் பிடிச்சேன், அதுக்குள்ள சிகரெட் பாதியா போச்சே. என்னவோ சிகரெட் மேரி ரொம்ப மோசம் போங்க. இந்த லட்சத்துல பாக்கெட்டுக்கு ₹1 ஏத்தி விட்டேன். சி, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எங்க பேங்க்ல பாதுகாப்பு வசதி எல்லாம் அதிகம். ஆமா, அதுல என்ன போன் நம்பர் என்ன சார்? 864696. நான் என்ன சொல்றேன்னா, என்ன சார், எக்ஸ்கியூஸ் மீ, எப்ப பாரு உங்க முகம் தும்பறதுக்கு ரெடியா இருக்க மாதிரி இருக்கீங்க. நான் எங்க சார் ரெடி ஆறேன்? எல்லாம் அவன் செயல். எவன் செயல்? மேலே இருக்கவன் செயல். ஓ, மேல இருக்க குடுத்தனக்காரன் சொல்றீங்களா? இல்ல, எங்க அப்பன் முருகனை சொன்னேன். ஆனாலும் அபார தேவபக்தி உங்களுக்கு. முதல்ல காபி சாப்பிடுங்க. நீங்க முதல்ல காஃபி சாப்பிடுங்க. ஏன்னா இங்க சாதாரண ஆறுன காஃபி தான் வைப்பான். தெரியுதே அதான். நான் கொஞ்சம் காரண காஃபி சாப்பிட்டு என் பொண்டாட்டி கூட என்ன தகச்சுட்டேன்? இப்பதானே காப்பியை குடிச்சிட்டு கீழே வச்சேன். வர வர உங்களுக்கு ஞாபகம் வருது, ஜாஸ்தி ஆயிட்டோ, வயசாயிட்டோ. பாயிண்ட்ல கை விஷயம் நீங்க. அப்ப நான் வந்த வேலை முடிஞ்சு கொடுத்தோம். வந்த வேலை முடிஞ்சுதா? 5 லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ண இந்த பேங்க்ல, அதான் வந்த வேலை. சரியா சொன்னேன், சரியா சொன்னேன். அப்ப நான் வரட்டுமா? டிவி நைட்ல திறந்து வெடிச்சிடும். இந்த கேஸ் முடிச்ச உடனே நான் டிஎஸ்பி ஆயிருவேன். ஆமா, குயிக், நீங்க போய் முன்னால ஏறிக்கிறீங்க. ஏறதுக்கு முந்தைய ஜீப் எடுத்துட்டிய, நீ சரியான ஆளா இருக்கிய. தூக்கி விடியா. அங்க பிடிக்காத. ஏன் சார்? கட்டி இருக்கு. எனக்கு இருக்க இடத்துல உங்களுக்கு இருக்கு, பாக்குறீங்களா? அது என்ன தாஜ்மஹாலா பாக்குறதுக்கு? ஆஸ்பத்திரி கொண்டு போய் காட்டியா? தூக்கி விடுங்க. ஓ, நான் முன்னால ஏறணும். நான் எஸ்ஐ இல்ல, நீங்க கான்ஸ்டபிள். முன்னால ஏறுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், வாங்க உட்காரு. பரவாயில்ல சார். சரி, அப்ப நில்லுங்க. துபாய்க்காரங்க நேத்து வந்தாங்கல்ல சார், அவங்க பென்ஸ் கார் டிரைவர்னா, இவர் கிளீனர். ஏதோ பெட்டி வச்சுட்டு போயிருக்கேன்னு சொன்னாங்க, அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். அவங்க ஏதோ அக்கௌண்ட் ஓபன் பண்றதா சொன்னாங்களே. அப்படியா? வருவாங்க சார், அக்கௌண்ட் ஓபன் பண்ண வருவாங்க. சரி, முதல்ல பொட்டி ஓபன் பண்ணிட்டு அப்புறம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் இருப்பாங்க போல இருக்கு. ஆமா சார், ஆமா. சரி, எடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றி சார். அம்மா தாயே பிச்சை போடுங்க. அம்மா தாயே, அம்மா பிச்சை போடுங்க. அம்மா, ஐயோ ஐயா, பிச்சை போட்டு போங்க ஐயா. ஏயா, இங்க என்ன எழுதி இருக்கு? எனக்கு படிக்க தெரியாதுங்க. இனிமே உனக்கு படிப்பு வேற சொல்லி கொடுப்பாங்களா? இங்கு பிச்சை எடுக்க கூடாதுன்னு எழுதி இருக்குல்ல. நாட் மை ஃபால்ட். இங்கிலீஷ் பேசுற, அப்புறம் படிக்கலன்னு சொன்னீங்க. நான் தமிழ் படிக்கலையா, இங்கிலீஷ் படிச்சிருக்கேன். போயா, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து இங்கிலீஷ் பேசினா அப்புறம் நமக்கே புரியாது. நான் இருக்க இந்த ஏரியாவுல திருட்டு நடந்துருமா இல்ல திருடத்தான் விட்டுருவானா? விடமாட்டேன். நான் யாரு? வேற அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ், ரவுண்ட் அப். வெரி குட். யோ, பேங்க ரவுண்ட் அப் பண்ணுங்கன்னா என்ன ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போங்கயா. அபௌட் சார், நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? தப்பு பண்ணிட்டு என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கொண்டு வந்த சாமான இங்க வச்சுட்டு போறீங்க. அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? பொருள் காணாம போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுப்பீங்க. அப்புறம் நாங்க ஜீப் எடுத்துக்கிட்டு பெட்ரோலை போட்டுக்கிட்டு லோன்னு அலையணும். இதுல பெட்ரோல் செலவு வேற. அது சரி, இதுக்குள்ள இருக்குது என்ன? டிவி சார். டிவி? என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. வெரி குட், வெரி குட். அப்புறம் குட் மார்னிங் சார். எஸ் சார். 1490 அவசர ஆத்திரத்துக்கு கூப்பிடுற மாதிரி நம்பர் வச்சிருக்கீங்க. போன் நம்பர் மாதிரி வச்சிருக்கீங்க. நாங்க எங்க சார் வச்சோம்? அவங்க கொடுத்தது. போன்ல என்ன பேச்சு? ஒண்ணும் இல்ல சார். என் பொண்டாட்டி கிட்ட என்ன சமையல்னு கேட்டேன். சேவல் கறியா. சேவல் கீவல்லாம் பிச்சிருவேன் பிச்சு. நிலைமை தெரியுமில்ல? சேவலை காவலுக்கு வச்சுட்டு ஓவல் குடிச்சவன்லாம் ஓடி போயிட்டான்னு. பிட் பாக்கெட் பக்கீர் என்ன? அவனும் ஓடி போயிட்டான் சார். அதானே எதிர்பார்த்தேன். பிடிக்க வேண்டியதானயா? உங்க சம்சாரத்தை பிடிக்க சொல்லிருக்கேன். ஏன் சம்சாரத்தை பிடிக்க சொல்றதா? அது இல்ல சார், உங்க சம்சாரத்தை விட்டு அவனை பிடிக்க சொல்லிருக்கேன். ஜாக்கிரதை. நான் யார் தெரியுமில்ல? தெரியுமே.
டிஎஸ்பி செலத்ரி. ஓ செலத்திரி இல்லையா, சௌத்ரி. செலத்ரி. இவன் இப்படிதான் சார், தமிழே தெரியாது, செலத்திரின்னு சரியா சொல்ல தெரியாது சார். ஐயா உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், என் சிவாரசில போலீஸுக்கு வந்தவங்க என் உயிரை வாங்காதீங்க. சார் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நான் எப்படி தமிழ் பேசுவேன்? சார் நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ஔவையார உளவையாருன்னு தானே சொல்லுவீங்க. இன்ஸ்பெக்டரா இருக்கும் போது உளவையாருன்னு, இப்ப டிஎஸ்பி ஆனவொன்னு அவ்வையாருன்னு தான் கூப்பிடுறேன். ஐஜி ஆனதுக்கு அப்புறம் பாரு கம்பர்னு கூப்பிடுவேன். அத பத்தி இப்ப என்ன பேச்சு? பிச்சிருவேன் பிச்சு. அந்த கைதிகள் எங்க இருக்காங்க? எல்லாம் இருக்காங்க. எங்க? என்ன வர வர டிஎஸ்பி கண்ணடிச்சு கூப்பிட ஆரம்பிச்சிட்ட? சம்சாரம். என் சம்சாரத்தை கண்ணடிக்கிறியா? அப்படியே குத்துனா கம்பு பூரா உள்ள வரும். எஸ் சார் நீங்க டிஎஸ்பி, அவங்க கான்ஸ்டபிள், அவங்களுக்கு போய் சல்யூட் அடிக்கிறீங்களா? இங்க சல்யூட் அடிக்கலைனா வீட்டுல நான் போய் கரண அடிக்கணியா? இங்கேயே நம்ம வீடு மாதிரி தானா? வீட்டுக்கு வீடு பல்படி, இது வாசப்படி. ஏயா குழப்புறீங்க? சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? எஸ். உங்க தங்கச்சி ராதா இங்க வந்தாளா? என் தங்கச்சி ராதா வந்தாளா? இவங்க தங்கச்சி ராதா வந்தாங்களா? இவங்க தங்கச்சி ராதா வந்தாங்களா? உலகம் உருண்டைங்கிறத நிரூபிச்சிட்டீங்க ஐயா. சார் வந்தாங்க, அந்த கைதி கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இதை ஏன் முதல்ல சொல்லல? சார் தொப்பி என்னது? நல்ல வேளை டிஎஸ்பி கான்ஸ்டபிள் ஆயிருப்பேன். வெளியே சொல்லாத. சுமதி உனக்கு ஞாபகம் இருக்கா போன வாரம் என்ன நடந்ததுன்னு? 10 குடிசை எரிஞ்சு சாம்பலாச்சு. ஐயோ அதுவா முக்கியம். 3 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்தேன். அத நீ எடுத்துக்கிட்டு முகத்தை சுத்தி முத்தம் கொடுத்தியே, மறந்துட்டியா? அது என்னால மறக்கவே முடியாதுங்க. முத்தத்தை தானே? அல்வாவா சொன்னேன். என்ன அல்வா? திருநெல்வேலி அல்வா. ஒரு 1.5 கிலோ கொடுங்க. சரி. ஏங்க அல்வாவா முக்கியம்? உங்க தங்கச்சிய பாருங்க. கொஞ்சம் பிரியறீங்களா? கொஞ்சமா பிரியறீங்களா? என்னன்னா நீங்க அவங்க ஒண்ணுமே செய்யல, வேற யாரோ செஞ்ச தப்புக்கு இவங்களை பிடிச்சு உள்ள போட்டுட்டீங்களே. எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம். வாங்க நீ போலாம். திருடாதவங்களை எல்லாம் பிடிச்சு உள்ள வச்சிருக்கீங்களா? வீட்டுக்கு வாங்க, முட்டிக்கு முட்டி தட்டுறேன். மச்சான். மச்சானா? நான் டிஎஸ்பி. அப்ப டிஎஸ்பி மச்சான். ஏய் கிண்டலா? நாங்க திருடவே இல்ல சார். எங்களை மட்டும் திறந்து விடுங்க, அப்புறம் என்ன செய்யறோம் பாருங்க. வெளியே ஓடிடுவீங்க சார். நீங்க எங்களை திறந்து விடுங்க சார், நாங்க அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோம். அப்படி இல்ல நாங்களா தப்பிச்சு போயிருவோம். நீங்க எப்படி தப்பிப்பீங்க? லாக்அப் சாவி தான் அந்த 1490 கான்ஸ்டபிள் கையில இருக்க. அவன் தூங்கும் போது எது கேட்டாலும் கொடுத்துருவான். அவன் தான் இன்னைக்கு டியூட்டி. ஆனா தூங்கவே மாட்டான். தூங்கிட்டானா? சாவியை கேட்டா கொடுத்துருவான். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. என்ன மாதிரி ஒரு பொறுப்புள்ள டிஎஸ்பிய பாத்திருக்கவே முடியாது. மச்சான் பாரு, லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. 1490. உங்க வீட்டு நம்பரா? சீ மடையா, அந்த போலீஸ்கார நம்பர். சாவியை வாங்குறோம், தப்பிச்சு போகிறோம். ஹலோ ஹலோ. அந்த போன் எடுங்க. ஓ இதுவா? ஹலோ ஹலோ. ஹலோ எஸ்பி ராஜசேகர் பேசுறேன். யார் பேசுறது? டிஎஸ்பி சௌத்ரி பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? இங்க இருந்து தான் பேசுறேன். இங்க இருந்துன்னா? உங்க பக்கத்துல இருந்து. ஓ அதான் சவுண்ட் இங்க இருந்து வந்துச்சா? எஸ் சார். அந்த கஞ்சா கோஷி எப்படி சொன்னேன், என்னாச்சு? கஞ்சா கிடைக்கல சார். இது கஞ்சா கோஷ்டி கிடைக்கல சார். எஸ்பி ராஜசேகர் அப்படியா? இஸ் இட்? தட்ஸ் வெரி குட். டிஎஸ்பி சௌத்ரி. எஸ் சார். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. எஸ் கம் ஆன் டெல் மீ. நீங்க கொடுத்த தகவல் படி அந்த கஞ்சா கோஷ்டி ஆஸ்திரேலியா பார்டர்ல நம்ம போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இல்ல இல்ல இல்ல. உங்களை நான் பாராட்டுறேன். தேங்க் யூ வெரி மச். எஸ்பி ராஜசேகர் பேசுறேன். வாட் இஸ் இட்? அப்படியா? மை காட். டிஎஸ்பி சௌத்ரி. எஸ் சார். உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி. எஸ் கம் ஆன் டெல் மீ. நீங்க அரெஸ்ட் பண்ண ராஜாவும் ராமுவும் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்களா? அதுக்கு நீங்க தான் உடந்தையா இருந்தீங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. யாரு? ஓ யூ. அதுக்காக நான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். ஓ வாட் கேன் யூ டு? யூ கேன் கோ. தேங்க் யூ. எஸ் டிஎஸ்பி சௌத்ரி. உங்க வைஃப் கிட்ட அந்த போன். என்னங்க உங்களை வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமே? சுமதி. ஆமாமா ஆமா. உனக்கு நினைவு இருக்கா?
என்னால போலீஸுக்கு பெருமையா போலீஸினால எனக்கு பெருமையான்னு கேட்டு கலகலன்னு சிரிச்சியம்மா சிரிச்சே. என்னாலேயே தாங்கிக்க முடியலையே, உன்னால எப்படிமா தாங்கிக்க முடியும்? எப்படிமா தாங்கிக்க முடியும்? நீ எப்படிமா இருக்க? என்னங்க உங்க வேலை போனாலும் பரவாயில்ல, ஏன் வேலை இருக்குங்க. என்னங்க ரேஷன் கடைக்கு போகணும். ரேஷன் கடைக்கு போறியா? அங்க போய் 5 கிலோ ஆம் ஆயில் வாங்கிட்டு வா. பாம் ஆயில் வாங்கிட்டு வாமா. பாம் ஆயில் வாங்கிட்டு வாமா. வச்சிருமா. போன கையில வச்சு நீ என்னமா பண்ண போற? சுமதி வச்சிருமா. யோ என்ன அதுக்கெல்லாம் பூட்டிட்ட? ஆமா, உன் இஷ்டத்துக்கு சொரியறதுக்கு பூட்டுறதுக்கு உங்க அப்பன் பார்க்கு. கப்பன் பார்க்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன அப்பன் பார்க்கு? யோ இங்க என்ன விட்டா வேற ஆள் கிடையாதுயா வேலைக்கு. ஏன் இன்னொருத்தர் இருப்பானே, அவன் என்னன்னா? எங்க வர்றான்? அவன் தான் 8ஆம் தேதியில இருந்து வேலைக்கே வர்றது இல்லையே. 8ஆம் தேதி ஒரு நம்ம வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணுங்க. அவனை லவ் பண்ண பொண்ணு எப்படி இருந்தா? சொரிஞ்சுக்கிட்டு இருந்தாளா? அடாது இல்லையா, இந்த கிழிஞ்ச புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு சுமாரா இருந்தா. ஆனா இப்ப அவ உடை என்ன, நடை என்ன, அவளுடைய மிடி என்ன, கார் என்ன? சிஷ்யா, இவன் சொல்றத பார்த்தா ஏதோ ஒண்ணு இடிக்குதே. இல்லையே, நான் தள்ளி தானே இருக்கேன். சுமார் 24 மணி நேரம் இந்த பார்க்லயே உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்கேன். அவன் மூஞ்சி எனக்கு ஞாபகம் வர மாட்டேன். உனக்கு ஞாபகம் வருதாடா? தெரியலையே. அட என்னங்க நீங்க கையில கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு அடிக்கடி இப்படின்னுகிட்டே இருப்பானே, அவன் தாங்க. அது சரி, சமீபத்துல நீ அவனை எப்ப பார்த்த? அவனை எங்க பார்த்தேன்? அவன் காதலியை பார்த்தேன். என்ன வசதி. சீக்கிரம் இப்ப வர முடியாது. அவங்க இல்ல குடுறா. இந்தா வில்ல வச்சுக்க. வில்ல வச்சுக்க. என்ன செய்யற? ரம்பு விட்டுட்டா. தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. ஐயோ தெரியல வந்தால. மடையர்கள். அப்பா வணக்கம் பாட்டி. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா என்று எனக்கு சுட்டி காட்டிய தமிழ் கடவுளே நீ வாழ்க. வாழ்க. நீ தமிழ் புலமையை யாம் மெச்சினோம். ஐயா, என்ன நீ நம்மள கன்ஃபியூஸ் பண்றியா? இது முருகன்ட்ட பேச வேண்டிய டயலாக் ஆச்சா? நான் ராமர். வரட்டுமா? சியோ கூட்டானுங்களா? வர பாட்டி. லார்ட் ஆஞ்சநேயா, உன்னை டிவி ராமாயணத்துல பாத்திருக்கேன். பாத்திருக்கலாம். நான் வீக்லி டூ பத்திரிக்கையில இருந்து வரேன். உன்னை பேட்டியே எடுக்கலாமா? எடுத்துக்கங்க. உன் கூட வானர படையெல்லாம் இருக்குமே, அவங்க எல்லாம் எங்க? பைக்க கொடுங்க. அவங்க எல்லாம் தேர்வுல ஷூட்டிங்க்கு வெளியூர் போயிருக்காங்க. நீ ராவணனை பார்க்க போன போது உனக்கும் சீட் குடுக்கலன்னு உன் வாளால சுத்தி உயரமா உட்காந்தியே, அது மாதிரி செய்ய முடியுமா? இருக்கிறது போட்டுக்கான வாழு இவ ஒருத்தி. எனக்கு வகுத்த வழி வாழ் நீலாது. போயிட்டு வாமா. Thank you very much. Hi, how are you? Hello. ஆஹா, ராமச்சந்திரமூர்த்தி, எனக்கு செவ்வாய் தோஷம். 7 வருஷமா கல்யாணம் ஆகல. ஏதாவது பரிகாரம் உண்டுங்களா? கண்டிப்பாக உண்டு. நல்ல திக்கா நீர் மோரையும் பானகத்தையும் கரைச்சு ஒரு வாரம் என் கோயில வந்து அபிஷேகம் பண்ணு. உனக்கு கண்டிப்பா 7 கல்யாணம் நடக்கும். அதெல்லாம் சரிங்க. வாயா, நம்மள 4 பார்ட்டி கண்டினியூஸா ஃபாலோ பண்றாங்க. தப்பு நம்பிக்கிறேன். ஹாய், லைசன்ஸ்லாம் வச்சுக்கல. கவலைப்படாத தாத்தா, நாம குமர ஆஞ்சநேயரே எப்படி வந்து உன்னை காப்பாத்துவாரு. ஆஞ்சநேயா, நல்லா இருக்கு. லட்சுமண மூர்ச்சி அடைஞ்சப்போ சஞ்சீவி மலையில இருந்து மூலிகை கொண்டு வந்த மாதிரி எங்க தாத்தாவையும் நீங்க தான் காப்பாத்தணும். இதோ ஒரு நொடியில் வருகிறேன். வந்துருவாரு தாத்தா. அந்த அம்மா தேங்க்ஸ் சுவாமி. உன் தாத்தாவை உன்னோட மோந்து வாங்க சொல்லு. தாத்தா, இது நல்லா மோந்து பாருங்க தாத்தா. இன்னும் கொஞ்சம் நல்லா மோந்து பாருங்க தாத்தா. தாத்தா, ஆஞ்சநேயா, கடவுள் இல்லவே இல்லை. கடவுள் லேது, கடவுள் நகி, கடவுள் இல்ல. உங்களை ஒன்று கேட்கிறேன், கடவுளை யாரேனும்
பார்த்ததுண்டா பார்த்ததில்லை அதோ ராமர். ஹலோ ஆமா ஆமா இதோ பாரு வந்துட்டாங்க. ஐயோ வெயிட்டா இருக்கா ட்ரெஸ். ஏய் என்ன பார்த்து சும்மா இருக்கற பத்திரல அமுக்குங்க. டபுள் அமுக்கு. ஐயோ பிரீடா எடுத்து பாரு. எங்கடா கூட வந்தீங்க? தெரியலப்பா. இதோ பாரு யாரோ வரா. ஐய் மாட்டிக்கிட்டீங்களா? ஐய் நீங்க தானே மாட்டிக்கிட்டீங்க. எங்கடா கூட வந்தவங்க சொல்றா. தெரியாது. சொல்லிட்டேனா? காதை கடிக்க செஞ்சிருவோம். சொல்றா. காதை விடியா சொல்றேன். இந்த பக்கம் கருவாட்டு தெரு நம்பரே 19. அப்ப சாவு. பிள்ளையாரப்பா. பிள்ளையாரப்பாவா? நான் ஆஞ்சநேயரா முண்டா. ஏய் வாடா போலாம். ஆரம்பிச்சாச்சு. ஏங்க விடாதீங்க இவன் காலை உடைங்க. நான் அந்த பக்கம் போய் பார்க்கறேன். காலை உடைச்சு முறிச்சிட்டேன். டேய் என்னங்க ஏ மொட்டை பையல சரியான ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதி பார். நான் எத்தனை எம்ஜிஆர் படம் பார்த்திருக்கேன். இதை ஏற்பாடு. ஐயா ஐயோ. ஐயோ பழிக்கு பழி. ஐயோ வேணாம். ஏண்டா சண்டை போட்ட வலிக்கு. வலிக்குமா? இந்தா ஐயோ இவன் அடி. அவனை அடிச்சு மட்டும் அடிச்சல இவனை அடி. உங்களுக்கு என்ன நீங்க நல்லா தானே இருக்கீங்க. இவர் வயித்துல தான் கேன்சர். அடியானே அடிச்சுக்கற. ஏண்டா தெரியாதனமா ஒரு பொய்ய சொல்லிட்டேன். பொய்யா? சும்மா உனக்கு வயித்துல கேன்சர். ஐயா ஜாலியா இருக்கு. குட் மார்னிங் சார். ஐயோ ஏய் பாத்து அடிக்கிறதுல பாத்து தாங்க அடிச்சேன். ஏங்க தள்ளுங்க நாங்க விளையாடுறோம். ஐயோ 2 பேரும் சேர்ந்து என்னை விட்டுறீங்களா? நான் வரேன். ஐயோ அவரை விடுங்க. ஐயோ கை போயிடுச்சு. ஐ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கைதான் ஏற்கனவே போயிருச்சே. எட்டப்பா. அமுக்கு. எங்க விட்டான்? இப்படி எப்படி வளர்ந்த? சாப்பிட்டியா? என்ன கேக்குறேன்? உனக்கு கல்யாணம் நடந்தா எல்லாம் ஏணி வச்சுதான்.